அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஹாதமன் நபிய்யின முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் ஃபுர்கான் பைன அவுலியாஇ ரஹ்மானி வ அவுலியாஇ ஷைத்தான் என்னும் கிதாபில் ஷைத்தான்கள், ஜின்கள் இவைகளெல்லாம் மக்களை எப்படி வழிகெடுக்குகிறது என்பதை பற்றி மிக அழகாக உதாரணங்களுடன் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்படியாக சிலருக்கு ஷைத்தான்கள் பணிவிடை செய்கின்றது, சிலருக்கு ஷைத்தான்கள் நிறைய ஒத்தாசை உதவிகளெல்லாம் செய்கிறது. திருக்குரானிலே நாம் பார்க்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள் உதவி செய்து கொண்டிருந்தன என்பதை பார்த்தோம். ஆனால் அந்த ஜின்கள் எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹுவால் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஜின்கள் அவைகளையெல்லாம் நேர்வழியிலும் நல்ல காரியங்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இப்படியாக பல்கீஸ் என்னும் யமன் தேசத்திலே இருந்த ஒரு அரசியுடைய சிம்மாசனத்தை அரை நாளுக்குள்ளாக இஃப்ரீத் என்னும் ஜின் கொண்டு வந்து தருவதாக சுலைமான் நபியிடத்தில் கூறியது. அனா ஆதீக பிஹி கபில அன் தக்கூம மின் மகாமிக் வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன். நான் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் காலை அமர்ந்து மதியம் எழுந்திருப்பீர்களே, அந்த அரை நாள் நேரத்திற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை அங்கிருந்து நான் கொண்டு வருகிறேன். அதை கொண்டு வருவதற்கு நான் பலமுள்ளவனாகவும் நம்பிக்கையாளனாகவும் இருக்கிறேன் என்று ஜின் சொல்லலாம். எனது இஃப்ரித் என்ற ஜின். ஆலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி அனா ஆதீக பிஹி கபில யர்தத்த இலைக தர்ஃபுக். தன்னிடத்தில் வேத ஞான அறிவுகளை கொண்ட ஒருவர் கூறினார், நீங்கள் கண் திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன் என்று ஒருத்தர் சொன்னார். அவர் யார் என்றால் ஆசிஃப் இப்னு பர்ஹியா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆசிஃப் இப்னு பர்ஹியாவை பற்றி இருவேறு கருத்து முரண்பாடுகள் நிலவுகின்றன. ஒன்று, அது ஒரு ஜின் என்றும், வேறொரு கருத்து அது ஜின் இல்லை, ஆனால் தௌராத் வேதங்களுடைய ஞானங்களை கொண்ட அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்களெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட எந்த பெயர்களை கூறி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்கப்படுமோ அந்த மகத்தான பெயர்களையெல்லாம் தெரிந்து வைத்திருந்த ஒரு நல்லடியார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக அவர் ஜின் என்ற கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது. அப்படி ஜின்னாக இருக்குமாயின் அல்லாஹுவை அறிந்தவன். கண் திறப்பதற்குள்ளாக யமன் தேசத்திலிருந்து சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய யமனிலிருந்து ஜெருசலேம் பாலஸ்தீனத்திற்கு 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவ்விடத்திற்கு கண் திறப்பதற்குள்ளாக சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்தார் அந்த ஆசிஃப் இப்னு பர்ஹி. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வமின ஷயாத்தீனி மை யகூசூன லஹு வயஅமலூன அமலன் தூன ஸாலிக வ குன்னா லஹும் ஹாஃபிதீன். மேலும் சுலைமானுக்கு நாம் ஷைத்தான்களில் பல வகைகளை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். எந்த அளவிற்கு என்றால் கடல் ஆழத்திலே இறங்கி முத்து குளிக்கக்கூடிய ஷைத்தான்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வேறு சில வேலைகளை செய்யக்கூடிய ஷைத்தான்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். பெரும் கொப்பரைகளை கொண்டு சமைக்கக்கூடிய ஷைத்தான்களையும், பெரும் மாட மாளிகைகளை கட்டக்கூடிய ஆர்கிடெக்சர் ஒர்க்குகளெல்லாம் செய்யக்கூடிய பல வகையான ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்ததாகவும், சில ஜின்களை சங்கிலிகளால் கட்டி மட்டுமே அந்த ஜின்களை கட்டுப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் சுலைமான் நபியிடத்தில் அல்லாஹ் பல ஜின்களை வந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல ஜின்களை சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அந்த ஜின்களை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க நேர்வழிக்காக நல்ல விஷயங்களுக்காக அவைகளை பயன்படுத்தினார்கள். சரி, பிற்காலத்தில் என்ன ஆகிறது? இந்த ஷைத்தான்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தியதை போன்று, அவர் ஜின்களை வைத்து காரியங்களை சாதித்ததை போன்று, அதாவது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நல்ல விஷயங்களை செய்தாரே அதை போன்று நல்ல காரியங்களை சாதித்தார். ஆக இப்படியாக சுலைமான் நபியை போன்று ஜின்களை கட்டுப்படுத்த முடியுமா? சுலைமான் நபியை போன்று ஜின்களை கொண்டு காரியங்களை சாதித்ததை போன்று சாதித்து கொள்ள முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக யாராலும் முடியாது. அதற்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் இவைகளையெல்லாம் சுலைமான் நபிக்கு அல்லாஹுவே வசப்படுத்தி கொடுத்தானே தவிர சுலைமான் நபி அவர்களுக்கு சுயமாக ஜின்களை வசப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சக்தியும் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு நபி என்ற ஒரு அடையாளத்திற்காக அவருக்கு அத்தகைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. இப்படியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டினார்கள். அது மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தில் அது மிதந்து சென்றது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம் அது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதிசயங்கள் கொடுக்கப்பட்டது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதிசயங்கள் கொடுக்கப்பட்டன. அவர் கடலை பிளந்தார். அவருடைய கைத்தடி பாம்பாக மாறியது. மேலும் அவருடைய கையை சட்டைப்பைக்குள் விட்டு எடுத்தவுடன் வெண்மையாக ஜொலித்தது. இப்படியாக 9 அதிசயங்களை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததாக சொல்லப்படும். ஏனென்றால்
அவர்கள் நபிமார்கள் மக்களிடத்தில் சென்று தூது செய்தி எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை நம்ப வேண்டும் அல்லவா? அதன் காரணமாக பல அத்தாட்சிகளுடன் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்படியாக ஒவ்வொரு நபிமார்களும் வெவ்வேறு வகையான திறமைகளுடனும் அத்தாட்சிகளும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அப்படியாக வந்த எலியா என்ற நபி, அவரைத்தான் திருக்குரானிலே இலியாஸ் என்று சொல்லப்படுகிறது. அலியசவு என்ற நபி, அவர்தான் பைபிளிலே எலிசா என்று சொல்லப்படும். அதே போன்று அவர்களும் பல அதிசயங்களை செய்தார்கள். ஈசா அலிஹிஸ்லாம், இயேசு என்று கிறிஸ்தவர் சொல்லக்கூடிய அவரும் பல அதிசயங்களை செய்தார். கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வைகளை கொடுத்தார், குஷ்டநோயை குணப்படுத்தினார், இப்படி அக்கூடர்களை பார்க்க வைத்தார். அதே போன்று முடக்குவாதத்தில் இருந்தவர்களை மெலிந்து நடக்க வைத்தார். மேலும் இறந்த சிலரை உயிர் கொடுத்து எழுப்பினார். இப்படியாக பல அதிசயங்களை செய்தார் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இதனில்லாஹி தஆலா. ஆக இதை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் பேசி காட்டுகிறான் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம். அப்படியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் நபி அனுப்பப்பட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயங்கள் வேறு வகையான வித்தியாசமாக இருந்தன. இப்படியாக அவருக்கு அல்லாஹ் மனித படைகளையும் ஜின் இனத்தின் படைகளையும் பறவைகளுடைய படைகளையும் அல்லாஹ் அவருடைய இராணுவத்தில் வைத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரும் பலத்தை கொடுத்திருந்தான். அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்றிலே அவர் பறப்பார்கள், அவர் கட்டளையிட்டால் காற்று அவர் சொல்வதை கேட்கும். இதெல்லாம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. அதை நேர்வழியில் இறைவனுடைய கட்டளைகளுக்காக அவைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். பிறகு என்ன ஆகிறது என்றால், சில மந்திரவாதிகளும் ஜோசியக்காரர்களும் சூனியக்காரர்களும் பூசாரிகளும் இப்படியாக பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களிடத்தில் ஜின் இருக்குது, எங்ககிட்ட இந்த சைத்தான் இருக்குது, அந்த சைத்தான் இருக்குது, இது ரத்த காட்டேரி இருக்குது, எங்ககிட்ட மோகினி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி பல வகையான பெயர்களை சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, இதை கொண்டு ஏவிடுவேன், அதை கொண்டு அந்த காரியத்தை செஞ்சிருவேன், அப்படியே முடக்கி போட்டுருவேன், என்னால் முடியும்னுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தியமா என்று பார்த்தால் நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. ஏனென்றால் மனிதனை விட பல மடங்கு பலம் வாய்ந்த, மனிதனை விட எல்லாவற்றையும் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் முடித்து விடக்கூடிய அத்தகைய பலம் வாய்ந்த ஜின்னை பலவீனமான ஒரு மனிதன் கட்டுப்படுத்தி விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு தோழமை ஏற்பட்டு, டீலிங் ஏற்பட்டு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இதற்கு முன்னதாக போடப்பட்ட வீடியோவில் போட்டிருக்கிறோம். எப்படி ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் தொடர்புகள் ஏற்படுகிறது, மனிதனுக்கு ஜின் எப்படி உதவி செய்கிறான், ஜின்னுக்கு எப்படி மனிதன் உதவி செய்கிறான் என்பதை பற்றி நாம் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். எனவே நாம் முதலாவதாக போட்டுள்ள அந்த வீடியோவை சென்று நீங்கள் பார்வையிடுங்கள். பிறகு என்ன ஆகிறது, ஜின்கள் உடலில் இறங்குகின்ற பொழுது என்ன நிலை ஏற்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, இமாம் இப்னு தைமியா அல் ஃபுர்கான் பைன அவுலியா ரஹ்மானி அவுலியா ஷைத்தான், இறைநேச செல்வர்களுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ற புத்தகத்தில் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதாவது வேகமாக கைகளை தட்டுகின்ற பொழுது, விசில் அடிக்கின்ற பொழுது, மேலதாளங்கள் அடிக்கப்படுகின்ற பொழுது ஷைத்தான் சிலருடைய உடலில் இறங்குகிறான். அப்படியாக இறங்கி அவர்களுடைய நாவுகளிலே பேசுகிறான். அவர்கள் ஷைத்தான் கூறியதெல்லாம் பேசுகிறார்கள். பிறகு அவர்கள் உடலை விட்டு ஷைத்தான் விலகிய பிறகு அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பற்றி அவர்களே அறியாமல் இருக்கிறார்கள். மேலும் சிலர் ஷைத்தான் தீண்டுகிறான். அச்சமயத்தில் அவர்களை ஓதி மந்திரிக்கும் பொழுது அடிக்கப்படுகிறது. பிறகு அவர்களுக்கு ஷிஃபா ஆன பிறகு என்ன ஆகிறது என்றால், அடிக்கப்பட்ட எந்த ஒரு அடியுடைய வலியையும் அவர்கள் உணர்வதே கிடையாது. ஏனென்றால் அடிக்கப்பட்ட அந்த அடியெல்லாம் ஷைத்தானின் மீதே விழுந்தது. ஆகவே அவர்கள் அந்த வாங்கிய அடி எதுவுமே அவர்களுக்கு நினைவு இருக்காது. ஆக இதெல்லாம் ஷைத்தான் அவர்களுடைய உடலில் இருந்த சமயத்தில் ஏற்பட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்க என்னென்னமோ பேசியிருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஷைத்தான் அவருடைய உடலில் இருந்து கொண்டு அவன் பேசியது அதையெல்லாம். ஆக இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் மனித உடல்களில் இறங்கி அவன் செய்கிறான். சிலரை ஷைத்தான் என்ன செய்கிறான் என்றால், தூக்கி கொண்டு பறந்து செல்கிறான். சிலரை இங்கிருந்து மக்காவிற்கு அழைத்து செல்கிறான், மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு அழைத்து செல்கிறான். இப்படியாக சிலரை வானத்தில் உயர்த்தி கொண்டு பறந்து செல்கிறான். ஆக இவர்கள் எல்லாம் தாங்கள் அதிசயம் செய்வதாகவும், தங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய அனுக்கிரகம் இருப்பதாகவும், இறைவனுடைய உதவி தங்களுக்கு இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அச்சமயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பொழுதோ, அல்லது ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று வரக்கூடிய ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற பொழுது வானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறாரே ஷைத்தான், தூக்கி கொண்டு செல்கிறானே, அப்படி ஷைத்தான் அவரை விட்டு விலகி விடுவான், அவர் கீழே விழுந்து விடுவார். ஆக இப்படியாக ஒருவனை ஷைத்தான் தூக்கி கொண்டு சென்றது. அவர் அல்லாஹ் அக்பர் என்று சந்தோஷத்தில் கூறியவுடன் ஷைத்தான் அவரை கீழே போட்டுட்டான் என்பதாகவும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இது இமாம் இப்னு தைமியா தன்னுடைய கிதாபில் இதை சொல்லி காட்டுறாங்க. ஆக இதெல்லாம் ஷைத்தான் மனித உடலில் இறங்கி அவர்கள் நாவுகளினால் பேசுகிறான். அவர்களுடைய உடலில் இறங்கி அவன் சில காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறான். அதுக்கடுத்து தான் மனிதர்கள் ஷைத்தான்கள் ஜின்களை கட்டுப்படுத்த முடியாது. ஜின்களை ஏவி விடுவது என்பது அவர்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய டீலிங்.
ஜின்னுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு டீலிங். நீ எனக்கு இந்த காரியத்தை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன். நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு செய்கிறேன்னு ஜின்னுக்கு தேவையானதையெல்லாம் இந்த மனிதன் செய்வான். ஆக இவன் அந்த ஜின்னுக்கு தேவையான இதெல்லாம் செய்த காரணத்தினால் ஜின் இவனுக்கு தேவையானதை செய்கிறது. இப்படித்தான். அல்லது ஏதேனும் ஒரு பலம் வாய்ந்த ஜின்னை இவன் வணங்குவான். அந்த பலம் வாய்ந்த ஜின்னை கொண்டு பலவீனமான அந்த பலம் வாய்ந்த ஜின்னை விட பலத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஜின்களை மிரட்டி, ஒரு ஜின்னை கொண்டு மற்ற ஜின்களை மிரட்டி பிறர் மீது ஏவி அனுப்புகிறார்கள். இப்படியான காரியங்களும் நடைபெறுகிறது. அல்லது சில ஜின்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து ஜின்களுக்கு படையில் வைத்து ஜின்களை வணங்கி ஜின்களை மன திருப்தி அடைய செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஜின்களிடத்தில் கேட்கும். இதோ இன்னாருடைய உடலில் சென்று புகுந்து கொண்டு அவர்களுக்கு நோவினை செய், அவர்கள் கை கால்களை விளங்காமல் ஆக்கிவிடு, கண் பார்வை தெரியாமல் ஆக்கிவிடு, அவளை முடக்கி போடு என்று அவன் அந்த ஜின்னுக்கு வேண்டுதல் வைப்பான். அப்பொழுது அந்த ஜின் அவனுக்கு அந்த ஜின் உதவி செய்து. ஏனென்றால் அந்த ஜின் கேட்டதையெல்லாம் அவன் செய்தான். அதனால் ஆக அந்த ஜின்னை யாரை அவன் கை காட்டுறானோ, யாருடைய புகைப்படத்தை காட்டுகிறானோ, யாருடைய உடல் ஆடைகளை, அவங்க உடல் பட்ட ஆடைகளையோ அல்லது தலைமுடிகளை காட்டுகிறானோ, அதை மோப்பம் பிடித்து கொண்டு அந்த ஜின் அந்த நபரை சென்று அடைந்து அவருடைய உடல் ஏறிக்கொண்டு அந்த மந்திரவாதி எதையெல்லாம் சொன்னால் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜின்னுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் மந்திரவாதி செய்து கொண்டிருப்பான். இப்படி தான் ஜின்னை ஏவி விடுறாங்க. ஆக இப்படியாக இந்த ஜின்களை துரத்தி அடிக்க முடியுமா? முடியாதுன்னா மிக சுலபமாக ஈஸியாக துரத்தி அடிச்சிடலாம். எப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த ஜின்களாக இருந்தாலும் சரி, 40 நாட்கள் அல்லது 41 நாட்கள் தொடர்ச்சியாக ருக்கையா என்னும் நபி வழியுடைய முறையில் ஓதி பார்க்கக்கூடிய அந்த ருக்கையாவுடைய வசனங்களையும் துவாக்களையும் 41 நாட்கள், அதாவது உடலை விட்டு வெளியவே போக மாட்டேன்னு அடம்பிடிக்கக்கூடிய மிக கொடூரமான பலம் வாய்ந்த திரும்ப திரும்ப உடல் புகக்கூடிய மிக பலம் வாய்ந்த ஜின்களை துரத்துவதாக இருந்தால் மிக நீண்ட நாட்கள் ஓத வேண்டியிருக்கும். அப்படியாக தொடர்ந்து ஓத வேண்டும். இப்படியாக ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே அந்த ஜின் முற்றாக உடலை விட்டு வெளியேறி வேறு ஏதேனும் திசைக்கு சென்று விடும். அதன் பிறகு அவர்களின் பக்கம் வராது. இப்படியாக என்னென்ன ஆயத்துக்களை ஓதணும், என்னென்ன வசனங்களை ஓத வேண்டும் என்றெல்லாம் இமாம்கள் தன்னுடைய கித்தாப்களில் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. ஜின்களை துரத்துவதற்கென்ற ஆயத்துக்களை திருக்குறளை தேர்ந்தெடுப்பது, சூனியத்திற்கான ஆயத்துக்களை தேர்ந்தெடுப்பது, ஒவ்வொரு நோய்களுக்கான ஆயத்துக்கள் என்னென்ன என்பதை தேர்ந்தெடுத்து அவைகளை நாம் ஓதுகின்ற பொழுது அந்த ஜின்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சில சமயங்களில் நாம் சில திருக்குறானுடைய வசனங்களை தொடர்ச்சியாக ஓதுகின்ற பொழுது அது அந்த ஜின்களை எரித்து அழித்து விடுகிறது அந்த ஜின்களை. ஆக இப்படியான இந்த விஷயங்களை எல்லாம் ஓதப்படுகின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் கண்களிலே காட்சிகளாக அவை காட்டப்படுகிறது, அல்லது கனவிலே காட்டப்படும். அந்த ஜின் அழிந்து போவது, அந்த ஜின் உடலை விட்டு வெளியேற விஷயங்கள் எல்லாம். ஆக இப்படியாக திருக்குறானை தொடர்ந்து ஓதணும். அதுக்கான ருக்கையாக்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். என்னென்ன வசனங்களை ஓத வேண்டும் என்பது பற்றி அந்த ருக்கையாவுடைய கிதாபுகளிலும் ருக்கையாவை ஓதக்கூடிய இமாம்களிடத்தில் சென்று கேட்டால் அவர்கள் வழிகாட்டுவார்கள். ஆக எப்பேற்பட்ட ஜின்களாக இருந்தாலும் யாரும் பயப்பட தேவையில்லை. சரியான முறையில் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பித்அத் ஷிர்க் இல்லாத வழிமுறையில் செய்கின்ற பொழுது ஷைத்தான் முற்றாக உடலை விட்டு விலகி விடுகிறான். அதன் பிறகு அந்த ஓதக்கூடிய இமாம்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்குகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாக தப்பிவிடுகிறார்கள்.